ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 kg ரசமலாய் கேக் பண்ணுறதுக்கான ஸ்பாஞ்ச் கேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாஞ்சை நீங்கள் ரசமலாய் கேக்குக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வெனிலா கேக்கு கூட யூஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல அகலமான ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 170 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம கேக் பண்ணும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பாதாம் மிக்ஸ் எசன்ஸ் இல்லை, அதனாலேயே நான் இப்போ பாதாம் மிக்ஸ் பவுடர் இந்த டைம்லேயே சேர்த்துக்கிறேன். ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட லிக்யூட் பேஸ் பாதாம் மிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணும்போது சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 to 3 வாட்டி சலடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக ரைஸ் ஆகி கிடைக்கும். இல்லைனா ஒரு பக்கம் ரைஸ் ஆகியும் ஒரு பக்கம் ஃபால் ஆன மாதிரி இருக்கும். இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததாக 180 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கேக் டின்னு க்ரீஸ் பண்ணி லைன் அப் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிற கேக் டின்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் டின்னு. நம்ம ரெடி பண்ணுற பேட்டரோட அளவு இதில் 3/4 வாசிக்கிட்ட வரும். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக ரைஸ் ஆகி வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பட்டர் ஷீட் கட் பண்ணிவிட்டு லைன் அப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ண போகிறோம். நல்ல ஒரு ட்ரையான பவுலில் 4 முட்டை சேர்த்திக்கோங்க. முட்டை கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருக்க முட்டையாக இருந்ததுன்னா 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். முட்டையோட மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டும் சேர்ந்த மாதிரியே நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் பீட்டரை 1 ஸ்பீடில் வச்சுட்டு டார்க் எல்லோவாக இருக்கிற முட்டை பேல் எல்லோ கலருக்கு வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல டார்க் கலரில் இருந்த முட்டை பேல் எல்லோ கலரில் வந்துடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பீட் ஆகி ஃபோமியாக கிடச்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு சாஃப்ட் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். முட்டையில் சுகர் நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேக் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்டிக்கியாக கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 60 ml கிட்ட வாசனை இல்லாத ரீஃபைன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் கிட்ட பீட் பண்ணிக்கோங்க. நான் ரீஃபைன் ஆயில் சேர்த்துனா கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. கடைசியாக 1 மினிட் இந்த மாதிரி நம்ம பீட்டரை சுத்த விட்டோம்னா பீட்டரில் இருக்க எக்ஸ்ட்ரா பேட்டர்லாம் நம்மளுக்கு பவுல்லே கலெக்ட் ஆகிடும். எடுத்து விட்டுட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஒரு 3 பேட்ச் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்திட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஒரே டைரெக்ஷனில் ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது முட்டையில் இருக்கிற அந்த ஃபோம் குறைஞ்சிடக்கூடாது. ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், திரும்ப கொஞ்சம் மாவு, திரும்ப கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக இன்றைக்கி எடுத்துருக்கிற பாலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 ml கிட்ட எடுத்திருக்கேன். உங்களோட பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாலோட அளவை கூடவோ குறைக்கவோ எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எடுக்கும் போது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு பேட்டர் வரணும். ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி 100 mlலேருந்து 120 ml வரைக்கும் நம்ம பால் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால். நம்ம எப்போயுமே பேட்டர் ரெடி பண்ணதே ஓடிஜியில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போ ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணணும்னா நம்ம முட்டையை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே ஓடிஜி இல்லை குக்கரை ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓடிஜியாக இருந்தால் 160 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. குக்கராக இருந்ததுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பேட்டர் ரெடி பண்ணதுமே ஓடிஜியில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணதும் ரெஸ்ட்டில் வச்சோம்னா கேக்கில் இருக்கிற ஃபோம்லாம் ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு டென்ஸாக கேக் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ டின்னில் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எக்கோட ஃபோம் கொஞ்சம் கூட அடங்கிறாத மாதிரி ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம டின்னில் சேர்க்கும் போது பாருங்கள், நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ரொம்ப லிக்யூடாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் கேக் நம்மளுக்கு கரெக்டாக பேக் ஆகி கிடைக்கும். ரொம்ப லிக்யூடாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சென்டரில் வேகாத மாதிரி இருக்கும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண பேட்டரோட வெயிட் பார்த்திங்கன்னா 658 கிராம் கிட்ட இருக்குது. பேக் ஆனதுக்கு அப்புறம் மாய்ஸ்டர்லாம் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு 600 கிராம் கிட்ட கிடைக்கும். ரசமலாய் கேக்குக்கு நம்ம ரசமலாய் மேலே க்ரீம்லாம் போடும்போது நம்மளுக்கு 1 kgக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ 1 kgக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ரசமலாய் கேக் ஏற்கனவே காஸ்ட்லி. ஸோ நம்மளுக்கு 1 kgக்கு அதிகமாக இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி 1 kgயோட சார்ஜ் தான் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி 3 to 4 வாட்டி டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியை 160 டிகிரி செல்சியஸில் வச்சு 40 மினிட்ஸ் வச்சு கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க.
பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக கிடச்சிருக்குன்னு. கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கேக் பவுன்ஸ் ஆகி மேலே வந்துச்சுன்னா கேக்கு கரெக்டான அளவில் பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். கேக் பேக் ஆனதும் உடனே டின்லேருந்து வெளியில் எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. டின்லேயே வந்துட்டு ஒரு 1/2 hour கிட்ட நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுக்கணும். நல்லா கூல் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கும். அதே மாதிரி க்ரம்ஸும் அதிகம் கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரி மேலே சைடில் இருக்கிற டார்க் கலர்ஸ் அதுக்கப்புறம் க்ரம்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம 3 லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 லேயருக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நைஃபை உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 லேயராக கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சியாக கிடச்சிருக்குன்னு. இந்த கேக் ஸ்பான்ச்சை நீங்கள் ரசமலாய் கேக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. பாதாம் பவுடரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெண்ணிலா கேக் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா கேக்குக்கு நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக க்ரீமெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக 1 kg கிட்ட வரும். இன்றைக்கி நான் பண்ண இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.